ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் மீஷோவில் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. நான் அதிகமாக எதுவும் வாங்க மாட்டேன். இங்கே வந்ததுலேருந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். ரொம்ப ரேரு. நல்லா வந்த புதுசில் நிறைய ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏதோ முக்கியமான இதாக மட்டும் இருந்தால் மட்டும்தான் ஆர்டர் போடுறேன், இல்லைன்னா வந்து ஆர்டர் போடுறது கிடையாது. ஸோ அது மாதிரி ஆர்டர் போட்டு இன்றைக்கி மீஷோ ஃபுல்லாக வாங்கிட்டேன். ஸோ என்ன வாங்கியிருக்கேன்னு தான் பார்க்க போகிறோம். மீஷோலேருந்து வந்துருச்சு, பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இது அன்பாக்சிங்லாம் கிடையாது, ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. எப்படின்னா வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு அரச மரம் இருக்குது. எங்கள் ரோடு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்க, எங்கள் ஊரில் வந்து அரச மரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மரத்தில் வந்து இந்த கோடை காலத்தில் இப்போ வந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இப்போ வந்து எங்களுக்கு வந்து வேலையே இல்லை. இந்த ஊர் மக்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் வேலை இல்லை. வேலை இல்லாதனா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்தோடனே சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து அந்த அரச மரத்தில் கூட்டிடுவாங்க. எல்லா பெண்களுமே வந்து கூட்டிடுவாங்க. கூடி உட்காந்துட்டு நிறைய கதை பேசுவாங்க, நிறையா அரட்டை அடிப்பாங்க, நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ நிறைய வேலை அங்கே நடக்கும். அப்படி நடக்கக்குள்ளே வந்து யாராச்சும் மீஷோக்காரங்களோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை யாராச்சும் கொரியர் சர்வீஸ் அது மாதிரி பண்ணுறவங்கன்னா அவங்க வந்து யார் என்ன வாங்கியிருக்கான்னு கேட்டு விசாரித்து அதை ஓப்பன் பண்ணாமல் விட மாட்டாங்க. அப்படி அதை ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன இருக்குது, எவ்வளோத்துக்கு வாங்கினேன், என்ன கலர் கரெக்டாக இருக்கா இல்லையா, இதை வந்து இல்லைன்னா ரிட்டன் அனுப்பிவிடு, ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க, நிறையா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் அங்கே இருக்கும். அதனால் வந்து நான் ஆர்டர் பண்ணனாலே எனக்கு கொஞ்சம் பயம், என்ன இதுன்னு தொடர்ந்து பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயம் எனக்கு. அது மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா யாரும் இல்லாத டைமாக பார்த்து ஃபோன் பண்ணுவேன், யாரும் இல்லாத டைமாக வரணும் அப்படின்னு தான் வேண்டிக்குவேன். இந்த மாதிரி ஐட்டம்னா ஒன்றும் இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணேன். ஸோ அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லை, இப்போ நானுமே அங்கே உட்காந்தேன்னா வந்து யாராச்சும் எதுவும் வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கி, ஓ சாரியா நல்லா இருக்குது, இதே இந்த கலராக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட்டாக கலராக இருக்குது, ரேட் அதிகமாகிடுச்சு இல்லைன்னா கம்மியாகிடுச்சு, ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா பிரித்து ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு தான் வருவோம். அந்தளவுக்கு அங்கே ஒரு கும்பல் இருக்குது. அதுக்காண்டி பயந்துட்டு எதுவும் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, யாரும் தெரியாமல் வாங்குவாங்க. அந்தளவுக்கு இது. மற்றவங்க இதை பார்க்கல ஹாப்பியாக இருக்கும், நம்ம பொருளை பார்க்கல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரித்து ஓப்பன் பண்ணி அவங்களே பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ மாதிரி வந்துட்டு பாப்பாவுக்கும் போட்டும் பார்த்தாச்சு. ஸோ வாங்க என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? ஸோ கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு பேண்ட் மாதிரி மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். பண்ணுவாங்க இது வந்து ஒரு டைப்பர் மாதிரி, மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். ஸோ பாருங்க, இதுதான் ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் போட்டு வாங்கிட்டோம். ஸோ இதுதான் வாங்கினேன். இது வந்து உள்ளே வந்து பேட் வச்சுக்கலாம். பேட் வச்சுட்டு யூரின் போனாலும் மோஷன் போனாலும் வந்து எடுத்து கலசிட்டு காய வச்சுக்கலாம், சரிங்களா? அதனால் வந்து இது ஆர்டர் போட்டேன். எனக்கு வந்து பேம்பர்ஸ் வந்து போட்டோம்னா பாப்பாவுக்கு நைட்டிலலாம் போட்டிருக்கோமா, அது வந்து சீக்கிரமாக வந்து இதாகிடுது, சரிங்களா? அதை வந்து நம்ம கவனிக்க முடியல. பேம்பர்ஸ் போடாமல் படுத்த வச்சோம்னா நான் முடிச்சு பார்க்கல யூரின் போயிட்டு இருக்கா, ரொம்ப ஈரமாக இருக்குது, பயமாக இருக்குது. ஒரு வேளை அதனால கூட சளி பிடிக்கலாம் இல்லையா, நம்ம கூட தூங்கிட்டோம்னா அசதியில். அதனால் என்ன பண்ணியிருந்தேன், பேம்பர்ஸ் போடுறோம், நைட்டு ஆனால் பேம்பர்ஸ் போடுறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி வருது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதை வந்து மறுபடியும் 10 ரூபா, உண்மையாக சொல்லப்போனால் அதான் அது நைட்டான 10 ரூபா. அது அந்த நெய்யில் ஒன்று வாங்குறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாமா இருந்தப்போ வந்து மொத்தமாக வாங்கி கொடுத்துச்சு. மொத்தமாக ஒரு இது வாங்கி கொடுத்துச்சு, பெண்டல் வாங்கி கொடுத்துச்சு. அது எனக்கு நல்லா இருந்துச்சு, நிறைய லாபம் வந்துச்சு. அதனால் ஓகே, ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் இப்போ வந்து மாமா இல்லையா, ஸோ அந்த இதில் போய் வாங்கவும் என்னால் முடியலை, ரொம்ப தூரம் போய் வாங்கவும் முடியல. இங்கே வந்து போய் 10 கண்ணையில் வாங்க டென்ஷன் ஆகுது. 10னா எவ்வளோ ஒரு காசு. ஸோ அதனால் வந்து நான் வாங்கலை. ஸோ இதுனா வந்து நம்ம எப்போ எழுந்திரிக்கிறோமோ அப்போ வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். இது வந்து 1.5 மணி நேரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். 1.5 மணி நேரம் வந்து தாங்குமா இது, சரிங்களா?
இது வந்து பேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 சாரி 2 3 4 இன்னொன்று பாப்பா பொருட்டா. ஸோ 4க்கு 4 பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடிக்கடி நான் எழுந்திருப்பேன் நைட். ஆனால் வந்து எழுந்து தான் பால் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு. ஸோ எப்படியும் நான் ஒரு நைட் ஆனால் ஒரு 4 தடவை 5 தடவை எழுந்திருப்பேன். ஸோ அப்படி எழுந்திருக்கக்குள்ள இதை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ கலைஞ்சி துவைச்சி போட்டுக்கலாம். அதனால தான் இது வாங்கியிருக்கேன் பாருங்க. துவைக்கையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துவைச்சி காய போடுவேன். அது மாதிரி வந்து காட்டன் வந்து பகலெல்லாம் வந்து காட்டன் துணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காட்டன் தான் யூஸ் பண்ணால் அவனுக்கு வந்து பேண்ட் போட முடியல சரிங்களா. பேண்ட் போட்டோன்னா உடனே யூரின் போயிட்டு இதாகிடுதான். அதனால் வந்து அடிக்கடி பேண்ட்டு மாற்றிக்கிட்டே இருக்க முடியல, பொம்பளை பிள்ளை இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை வந்து எப்போதும் போலவே பேண்ட் மாதிரியே போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 வயசு வரையும் போட்டுக்கலாம், ஒரு 1.5 வயசு வரையும் போட்டுக்கலாம். 2 வயசு போட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து நம்மளால் ஃப்ரீயாகவே எடுக்கவே முடியாது. ஒரே சவுண்டு, இங்கிட்டு பார்த்தா கோயிலில் ஒரு சவுண்டு, இங்கிட்டு பார்த்தா பிள்ளைங்க சவுண்டு, இங்கிட்ட பார்த்தா இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுல நான் வந்து டயர்டாகிட்டேன். ஒவ்வொரு நேரம் வந்து நமக்கு இதில் வந்து பேம்பஸ் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேடை வந்து இந்த பேடை வந்து இப்படி உள்ளே வச்சுக்கணுமா. ஸோ இந்த பேடை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஹாய் இதை உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ள இது வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு சத்தியமாக சொல்கிறதா இது எனக்கு தெரியாதுங்க. உள்ளே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா மேலே உள்ள அப்படியே வந்து பேடை வச்சு அப்படியே மாட்டி விட்டேன் பாப்பாவுக்கு. இப்போ தான் நான் அந்த இது ஓப்பனே பார்க்குறேன். சத்தியமாக இதை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இதையும் வச்சுக்கணும். ஸோ வந்து நமக்கு வந்து 5 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எல்லோ, இன்னொன்று வந்து வயலட், இன்னொன்று வந்து நல்லா வானவு தான் சொல்கிறோம்ல நம்ம ஸ்கை ப்ளூ, இன்னொன்று வந்து ப்ளூ டார்க் ப்ளூ, இன்னொன்று ரெட்டு. மொத்தம் நமக்கு வந்து 5 கலரில் வந்துருக்கு. எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ அதான் வந்து கேட்டுகிட்டே இருந்த மாமாட்ட, ஒத்துக்கவே இல்லை பைக்கு. வாங்கவே வேணாம், அது எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல, வாங்கி வேஸ்ட்டாக போயிடும், அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ போட்ட பிறகு அழகாக இருக்குது பாப்பா, நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு போட்டு, நல்லா செட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1 மணி நேரம் இருக்கும். இல்லை விட்டாரா கீழே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட்டன் வச்சுருக்காங்க, நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பாப்பா போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் சரிங்களா. ஏற்கனவே போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு, ஸோ அதை காமிப்போம்.
ரெட்டு தான் போட்டுனேன், லிக் ஆகுதுப்பா. அது வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தேன், நல்லா லிக் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா. இது எப்படி இன்றைக்கி தானே வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் லைட்டாக லீக் ஆகிருக்கு. இது லீக் ஆகிருக்கா, நான் ரொம்ப நேரம் வச்சதுனால அப்படி இருக்கான்னு தெரியல. அதோட நான் மேலே வச்சுட்டேன், அதனால் அப்படி இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இப்போ இன்னொன்று போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ பாப்பாவுக்கு வந்து போட்டாச்சு. பாப்பா மொட்டை அடித்தாச்சு, 2 மொட்டை போட்டாச்சு. 2 மாதம் கூட ஆகலை, 2 மொட்டை போட்டாச்சு. சுத்தேவாவுக்கு மாதிரி வேணுமா அழுகுறான். இந்த பேண்ட் எனக்கு ஒன்று வாங்கியா, வாங்கலைன்னு சொல்லி கேட்குறான். பேர் ஒர்க்கம் நிற்கும் மார்கோ. நல்லா இருக்கு. நான் இப்போ வந்து சரியாக போட தெரியாமல் போட்டுற போல இருக்கு, அதனால தான் லீக் ஆகிருக்கு. ஸோ இது பார்ப்போம். எவ்வளோ நேரம் தாங்க வந்து ஸோ இந்த ஃபேன் பிடிச்சதுக்கான்னு பார்க்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஏற்கனவே நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.